ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணமாக நாம் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா பூந்தமல்லியில் உள்ள ஜிஆர்டி ஷோரூம் தாங்க. 2025 அக்டோபர் மந்த் வந்து ஒரு 3000 ருபீஸ்க்கு ஜிஆர்டியில் ஆன்லைனில் சிட் ஸ்கீம் வந்து ஜாயின் பண்ணியிருந்தேங்க. ஸோ அந்த சிட் ஸ்கீம் வந்து இந்த ஜூலை மந்தோட 10th மந்த் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அவங்களோட ஆடி ஆஃபர் யூஸ் பண்ணி நம்ம ஏதாவது ஒரு ஜுவல் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஷோரூமை விசிட் பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி நான் இங்கே பார்த்த கலெக்ஷன்ஸு எல்லாமே வந்து ஒரு வீடியோவும் ஷார்ட்ஸாகவும் போட்டிருக்கேங்க. உங்களுக்கு அந்த லாங் வீடியோ யாருக்காவது வேணும் அப்படின்னா மேலே ரைட் சைட் நான் அதை டேக் பண்ணுறேன், நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நேற்று ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேங்க. அந்த ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன் கிட்டத்தட்ட நான் செலக்ட் பண்ண கம்மல் வந்து 23% வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்க. பட் நான் வந்து அகெயின் அண்ட் அகெயின் பார்கெயின் பண்ணி அதை வந்து 17.76% வேஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து என்னோடய சிட் ஸ்கீமுக்குள்ளே நான் வந்து வேஸ்டேஜே இல்லாமல் ஒரு நல்ல பெனிஃபிட்டில் வந்து அந்த ஸ்டட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க எப்படிக்கா இப்படி பார்கெயின் பண்ணி நீங்கள் வாங்கினீங்க, ஏன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 1% to 3% வரையும் தான் பார்கெயின் பண்ண முடியும், பட் உங்களுக்கு வந்து 18%க்குள்ளே எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்லேயும் ஒரு சிஸ்டர்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் டைம் ஜிஆர்டியில் போய் நான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன்னா உங்களை தான் கூட்டிகிட்டு போகணும் போல், பார்கெயின் பண்ணுறதுக்கெலாம் எனக்கு தெரியவே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. அவங்க வந்து என்ன மாதிரி கால்குலேஷன் போட்டு கொடுத்தாங்க, நான் என்ன மாதிரி வந்து கேட்குறப்ப அவங்க வந்து ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற எல்லாமே உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க, ஹைப் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது தேவைப்படும்னா அவங்களுக்கும் கண்டிப்பாக நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஆக்சுவலாக ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்து கிட்டத்தட்ட 10 days ஆயிடுச்சு. வீடியோ போட கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுங்க. கொஞ்சம் பர்சனல் இஷ்யூஸால் என்னால் வீடியோ போட முடியல. அதே மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, திரும்ப நீங்கள் ஏன் அவங்கக்கிட்டே வந்து சிட் ஸ்கீம் கன்டினியூ பண்ணியிருக்கீங்க, அவங்களோட வேஸ்டேஜில் வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சியே இல்லை, அன்ஃபேராக இருக்குது, எதுனாலும் வந்து சிஸ்டத்தில் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு தடவை நம்ம கேட்குறப்ப வேஸ்டேஜ் வந்து 16% சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் மந்த் வந்து ஏதாவது ஆஃபர் போடுறப்ப பார்த்தீங்கன்னா அதனுடைய வேஸ்டேஜ் வந்து ஒரு 19%, அட்லீஸ்ட் மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2%லேருந்து 3% வேஸ்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி தான் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு அன்ஃபேர் தானே. ஸோ அந்த கடையே திரும்ப எதுக்கு நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்திருக்கீங்க சிட்டு போடுறதுக்கு அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே நான் இந்த வீடியோவில் வந்து பதில் சொல்கிறேங்க. அதுக்கு முன்னாடி நான் என்ன பொருள் வாங்கியிருந்தேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருங்க. இந்த தடவை வந்து ஆடி ஆஃபர்னு சொல்லி எந்த கிஃப்ட்டுமே கொடுக்கலாங்க. ஸோ நான் பர்ச்சேஸ் பண்ண போன அன்றைக்கும் எனக்கு இந்த மாதிரி ஒயிட் பேக்கில் போட்டு தான் கொடுத்தாங்க எல்லாத்தையுமே. நான் வந்து அட்லீஸ்ட் ஏதாவது கிஃப்ட் மாதிரியாவது ஒரு பவுச்சு இல்லை ஒரு பேகு அந்த மாதிரி கேட்டதுக்கு, இல்லை மேம் இப்போ வந்து இந்த ஒயிட் பேக் தான் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து இப்போ என்ன பொருள் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு வந்து காமிச்சிட்றேங்க. ஏன்னா நிறையா பேர் வந்து நீங்கள் 2-3 வீடியோ போட்டிங்க, ஆனால் என்ன பொருள் வாங்கினீங்கிறத மட்டும் சர்ப்ரைஸாக வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இல்லைங்க, நான் மொதல் வீடியோவிலே வந்து அந்த ஸ்டட்டு தான் வாங்கியிருந்தேன். அதை வந்து காதில் போட்ட மாணிக்கே அதிலே வந்து காமிச்சிருந்தேன். மேபி நிறைய பேர் அதை நோட் பண்ணிங்களா பண்ணலையாங்கிறதே எனக்கு தெரியலை. ஏன்னா அவ்வளோ சஸ்பென்ஸ் வைக்கிறது அளவுக்கு நான் ஒன்றும் ஒரு பெரிய ப்ராடக்ட்லாம் வாங்கிடலாங்க. எனக்கு சேர்ந்துருந்ததே 2 கிராம் 316 மில்லிகிராம் தான் சேர்ந்துருந்தது. ஸோ நான் எடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா 2 கிராம் ஒரு 500 மில்லிகிராம் 2.5 கிராமில் உள்ள ஒரு ஸ்டட்டு தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது தாங்க அந்த ஸ்டட்டு. எனக்கு இதில் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து அந்த உள்ளே வந்து லைட்டாக ஒரு பிளாக் பாலிஷ் கொடுத்துருந்தாங்க. ஒரு மாங்காய் டிசைனில் இருந்தது. ஸோ ரஃப்யூஸ்க்கு போடலாம், டெய்லி யூஸுக்கு இது போடலாம் அப்படின்னு சொல்லி தான் வாங்கியிருந்தேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. நமக்கு இது வந்து எதுலேயும் பட்டி இழுக்காது, சின்னதாக கீழே ஒரு சின்ன ட்ராப் தொங்குறதும் ரொம்ப அழகாக இருந்தது. ஏன்னா பொதுவாக எனக்கு வந்து ரொம்ப சின்னதாக கம்மல் போட்டோம்னா என் முகம் சைஸுக்கு வந்து கம்மல் போட்டிருக்கேனாங்கிறதே தெரியாது. பட் இந்த ஸ்டட்டு போடுறப்ப ரொம்ப அழகாக இருந்தது. பட் இதே மாதிரியே பீகாக் ஸ்டட் ஒன்று வந்து பார்த்துருந்தேங்க, 3 கிராமில் இருந்தது. பட் இன்றைய தேதியில் வந்து எக்ஸ்ட்ரா 1 கிராம் கொடுத்து வாங்கணுன்னா கூட நமக்கு வந்து அரௌண்ட் ஒரு 15,000 கிட்ட தேவைப்படுது. ஸோ நான் இருக்கிறதுக்குள்ளே எப்படியாவது மேனேஜ் பண்ணி வாங்கணும் அப்படின்னு தான் நினச்சிருந்தேன். அதே மாதிரி பொதுவாக நீங்கள் இப்போ எந்த கடையில் போய் என்ன பொருள் வாங்கினாலும் அந்த ஹெச்யூஐடி ஹால்மார்க் சிம்பிள்லாம் இருக்கான்னு செக் பண்ணி வாங்குங்க. ஜிஆர்டியை பொறுத்த வரைக்கும் 100 மில்லிகிராம் காயின்லேருந்தே வந்து அவங்க ஹெச்யூஐடி ஹால்மார்க்லாம் இருக்கும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா தெரியும், ஜிஆர்டி அந்த ஹால்மார்க் சிம்பிள் இருக்குது 22K916. அதுக்கு கீழே அப்படியே பார்த்திங்கன்னா அந்த 6 டிஜிட் ஹெச்யூஐடி நம்பர் இருக்குங்க. இது வந்து 2 ஸ்டட்லேயுமே தனித்தனியாக வேறு நம்பர் தான் இருக்கும்.
ஸோ நீங்கள் இதை வந்து பிஐஎஸ் கேர் ஆப்பில் போட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நிறைய பேர் கேட்குறீங்க, நீங்கள் எப்படி இந்த ஹெச்யூஐடி அந்த நம்பர் வந்து நோட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. என்னோடய மொபைல் கேமராவில் வந்து நம்ம வந்து ஜூம் பண்ணுவோம் பார்த்தீங்களா, 1x 2xன்னு, அது மாதிரி 6x 7x அப் டு 10x வரையும் இதில் பண்ண முடியும். ஸோ நான் வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அந்த 5x 6x வைக்கிறப்பே அந்த நம்பர் ஓரளவுக்கு தெரியும். ஒரு சில நேரம் பார்த்திங்கன்னா அந்த ஓலாம் வந்து நம்ம ஓவா ஜீரோவா இல்லை ஒரு நேரம் க்யூவாக கூட இருக்கும். ஸோ கொஞ்சம் கஷ்டப்பட தான் செய்ய வேண்டியது இருக்குது அந்த ஹெச்ஓஐடி நம்பர் பார்க்குறதுக்கு. இதில் ஒரு ஸ்டட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்டோன் இருக்குது, ரெட் கலர் ஸ்டோனு. அடுத்த ஸ்டட்டில் ஒரு 4 ஸ்டோன். மொத்தமாக இந்த 8 ஸ்டோனுக்கு மட்டும் 325 ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருந்தாங்கங்க. பட் ஸ்டோன் வெயிட்டுன்னு சொல்லி 168 மில்லிகிராம்ஸ் வந்து மைனஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் இப்போ வந்து புதுசாக எவ்வளோக்கு சிட் ஸ்கீம் ஆரம்பிச்சிட்டு வந்தேன்னா ஒரு 4000க்கு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். லாஸ்ட் மந்த் வந்து ஒரு 7000 ருபீஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேங்க. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா 11,000 ருபீஸ். அது போக இப்போ க்ளோஸ் ஆன சிட் ஸ்கீம் வந்து ஒரு 3000 ருபீஸ். ஸோ இது எல்லாத்துக்குமே நான் வந்து சில்வர் வவுச்சராக தான் வாங்கியிருந்தேன். ஸோ சில்வர் வவுச்சர் வாங்குறீங்க அப்படின்னா இப்போ 1000 ரூபாய் சிட் ஸ்கீம் சேர்றீங்கன்னா 100 ருபீஸ் சில்வர் வவுச்சர் கொடுப்பாங்க உங்களுக்கு. ஸோ எனக்கு வந்து ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1400 ருபீஸ்க்கு சில்வர் வவுச்சர் கிடச்சிது. இது வந்து 1435 ருபீஸ்ன்னு சொல்லி இந்த விளக்கு தாங்க நான் வாங்கியிருந்தேன். இது வந்து 92.5 டச்லாம் கிடையாது, 80 டச் தான். ஸோ இதுக்கு வந்து செய்குலி சேதாரம் அந்த மாதிரி எதுவும் வேஸ்டேஜ் எதுவும் போடலை. பட் இதில் வந்து 80 டச் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுற மாதிரி எந்த ஒரு சீலோ இல்லை அந்த எழுதியிருப்பாங்க பார்த்தீங்களா ஜிஆர்டி அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க. ஜஸ்ட்டு அந்த ஜிஆர்டியோட சிம்பிள் லோகோ இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஒரு தாமரைப்பூ அந்த இது மட்டும்தான் பின்னாடி இருந்தது. இதுவே 92.5 டச் உள்ள பொருள் அப்படின்னா 92.5 அப்படிங்கிறது மென்ஷன் ஆகிருக்கு. அதுலேயும் வந்து இந்த ஜிஆர்டி லோகோ அதெல்லாம் இருக்குது. பட் கோல்டுக்கு இருக்கிற மாதிரி இந்த ஹெச்யூஐடி ஹால்மார்க் சிம்பிள் எதுவுமே வந்து சில்வரில் வந்து ஜிஆர்டியை பொறுத்த வரைக்கும் இல்லைங்க. அவங்களுடைய லோகோ இருக்கிறனால நம்ம வந்து ஒரு சில வருஷம் கழித்து நம்ம வந்து இதை பழத்தில் போடுறோம் அப்படின்னா ஒரு நல்ல ரீவேல்யூஷன் வந்து கிடைக்கதாங்க செய்யும். மெயினாக எனக்கு இந்த விளக்கில் என்ன பிடிச்சிருந்ததுன்னா இந்த ஹோல் தாங்க. இந்த ஹோலில் வந்து நம்ம வந்து காம்பு அந்த பூவில் உள்ள காம்பை வந்து அப்படியே சொருகி வச்சுக்கலாம். மெயினாக வந்து நான் செவந்திப்பூ, ரோஜாப்பூ இதெல்லாம் நம்ம வந்து விளக்குக்கு பூ வைப்போம் பார்த்திங்களா, அந்த விளக்கு அந்த பூ வந்து அந்த காம்பை வந்து அந்த ஹோலில் வந்து சொருகி வச்சுக்கலாம் நம்ம. ஸோ எனக்கு இந்த விளக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் இன்னொரு விளக்கும் வந்து அடுத்து ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சதுன்னா இந்த விளக்குக்கு பேர் பண்ணுற மாதிரி ஒரு விளக்கும் வாங்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் நான். அதே மாதிரி ஜிஆர்டியில் யாராவது சிட் ஸ்கீம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆன்லைனில் ஸ்டார்ட் பண்ணுறதை விட நீங்கள் ஆஃப்லைனில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிஃப்ட் வவுச்சர் வந்து உடனே கையில் கிடைக்கும் அன்றைக்கே. இல்லை ஆன்லைனில் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா எப்போ நீங்கள் வந்து சிட்டை க்ளோஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் கிடைக்கும். நீங்கள் வந்து 6 மந்த்ஸுக்கு மேலே எப்போ சிட்டை க்ளோஸ் பண்ணாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த கிஃப்ட் வவுச்சர் வந்து வரும். இந்த சில்வர் வவுச்சர் அப்படி இல்லைன்னா கிஃப்ட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நான் வந்து அக்டோபர் மந்த்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் லாஸ்ட் இயர். அப்போ வந்து வெள்ளி ரேட்டு பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 150லேருந்து 160 ரேஞ்சுக்குள்ளே தாங்க இருந்தது. ஸோ அப்போவே வந்து இந்த கிஃப்ட் வவுச்சர் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா மேபி எனக்கு 300 ருபீஸ்க்கு 2 கிராம்ஸ் வந்து அப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கலாம். பட் நான் இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா அரௌண்டு 235 ருபீஸ் வந்து பெர் கிராமே. நல்ல வேளை ஜனவரி மந்த்லாம் வந்து நமக்கு வந்துருந்துச்சுன்னா அப்போல்லாம் 400 ரூபா வரையும் போச்சு வெள்ளி. ஸோ நான் வெள்ளியாக பர்ச்சேஸ் பண்ணதில் என்ன ஒரு அட்வான்டேஜாக பார்க்குறேன் அப்படின்னா இதோடைய மதிப்பு வந்து நாளாக கூடிக்கிட்டே தான் போகும். பட் கிஃப்டாக நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருந்தேன் அப்படின்னா அந்த பொருள் வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நான் டெய்லி அந்த பொருளை யூஸ் பண்ணுறேன்னா ஓகே. பட் மேக்ஸிமம் வந்து நம்ம சிட் ஸ்கீமுக்கு கொடுக்குற கிஃப்ட்டு வந்து கண்டிப்பான முறையில் நிறையா பேர் வீட்டில் வந்து பரனில் தான் அட்டை டப்பாக்குள்ளே வச்ச மாணிக்கு அப்படியே தூசி படிஞ்சு போய் தான் கிடக்குது. இது உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக வீடியோ பார்க்குற நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வந்து எப்படி வந்து இந்த பார்கெயின் பண்ணினேன், எப்படி அவங்க குறைச்சாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாங்க. ஆக்சுவலாக ஜிஆர்டி சிட் ஸ்கீம் வந்து நான் லாஸ்ட் அக்டோபர் 2025 ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அதாவது அக்டோபர் 30 தாங்க நான் ஸ்டார்ட் பண்ணேன். லாஸ்ட் டேயில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் நான். கிட்டத்தட்ட நான் இப்போ 10 மந்த்து வந்து பே பண்ணியிருக்கேன். 11th மந்த்து நம்ம பே பண்ணி கூட இன்னும் கொஞ்சம் கிராம்ஸ் சேர்த்துட்டு கூட எடுக்கலாம். பட் நான் ஏன் ப்ரீ க்ளோஸ் பண்ணேன் அப்படிங்கிறதுக்கான ரீசனும் இப்போ நான் சொல்கிறேங்க. எனக்கு வந்து எவ்வளோ கிராம் சேர்ந்துருந்ததுன்னா இந்த 30,000க்கு 2 கிராம் 316 மில்லிகிராம் கிட்ட சேர்ந்துருந்தது. ஆவரேஜ் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 30,000 டிவைடட் பை அந்த 2 கிராம் 316 மில்லிகிராம் போடுறப்ப ஒரு 12,953 ரூபா தாங்க வந்திருந்தது. ஸோ ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. நான் ஷாப்பை விசிட் பண்ண அன்னைக்கு இருந்த ரேட்டுக்கும் இந்த ஆவரேஜ் ரேட்டுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸே இல்லை.
பொதுவாக நம்ம வந்து சிட்டு போட்டோம் அப்படின்னோம்னா நமக்கு கண்டிப்பாக கிராம்லே வந்து ஒரு கிராமுக்கே வந்து நமக்கு ஒரு 500 1000 ஒரு சில நேரங்களில் போன வருஷம்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3000 ஒரு கிராமுக்கே 3000 வரையும் கூட நமக்கு லாபமாக கிடச்சிருக்கு. பட் எனக்கு வந்து இந்த சிட் ஸ்கீமில் நான் நிறையா கிட்டத்தட்ட 6 மாதம் வந்து 13,500 மேலே இருக்கப்போ தான் கட்டியிருக்கேன். 13,800, 14,200, 14,500, 15,600 நான் வந்து சிட்டு பே பண்ணியிருக்கேன் ஒரு மந்த்து. ஸோ எனக்கு சிட்டு வந்து என்றைக்கு நான் க்ளோஸ் பண்ணேன்னா 14th ஜூலை தாங்க க்ளோஸ் பண்ணேன். டியூஸ்டே தான் க்ளோஸ் பண்ணேன். அன்னைக்கு கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா 13,900 எனக்கு வந்து இப்போ நெக்ஸ்ட் மந்த் வரையும் வெயிட் பண்ணி இன்னொரு 14,000 அப்படி போயிடுச்சுன்னா என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து 10th மந்த்தே வந்து க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ என்னோடய ஆவரேஜ் ரேட்டுக்கும் அன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கும் டிஃப்ரென்ஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு 140 rupees தாங்க டிஃப்ரென்ஸாகவே இருந்தது. ஸோ நம்ம வந்து அட்லீஸ்ட் எனக்கு எது லாபமாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பொருளை வந்து அட்லீஸ்ட் வேஸ்டேஜே இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் நமக்கு ப்ராஃபிட்டு. ஏன்னா கிராமில் வந்து எனக்கு எந்த ப்ராஃபிட்டும் இப்போ கிடைக்கல. அட்லீஸ்ட் நம்ம எடுக்கிற பொருளுக்காவது நமக்கு வந்து வேஸ்டேஜே இல்லாமல் எடுக்கணும் அப்படின்னு தான் நினச்சிருந்தேன். நான் இந்த சிட்டு வந்து ஆன்லைனில் ஜாயின் பண்ணப்போ வீடியோ போட்டிருந்தேன். அப்போ எதுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னேன்னா இந்த வரலட்சுமி பூஜைக்கு அம்மனுக்கு வந்து தாலி உருக்கள் ஏதாவது வாங்கணும் அப்படிங்கிறக்காக தான் சேர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் நான் வந்து இந்த நியூ 500 அதுக்கப்புறம் இந்த LOY 500 அதெல்லாம் யூஸ் பண்ணி 2 காது காசு வந்து அரை கிராமில் ஆல்ரெடி வந்து நான் அம்மனுக்குன்னு வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் நான். ஸோ இந்த 2 கிராம்ஸ்க்கு நம்ம அட்லீஸ்ட் காயினாவது வாங்கி வச்சுக்கலாமா அப்படின்னு யோசித்தா என்னடா நமக்கு ப்ராஃபிட்டே இல்லாமல் கிட்டத்தட்ட நம்ம ஒரு 10 மாதம் சேர்த்துருக்கோம், இதுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட்டுமே இல்லாமல் இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு பொருளாக தான் பர்ச்சேஸ் பண்ணணும், அதுவும் வேஸ்டேஜே இல்லாமல் வாங்கணும் அப்படிங்கிறத தான் டார்கெட்டாக வச்சுருந்தேன். ஸோ நான் வாங்கின ஸ்டட்டில் வந்து அந்த ஸ்டோன் வெயிட்டு எல்லாம் சேர்த்து 2 கிராம் 612 மில்லிகிராம் இருந்ததுங்க. ஸோ நெட் வெயிட்டுன்னு பார்த்திங்கன்னா அதாவது அந்த ஸ்டோனை சேர்க்காம கோல்டு வெயிட் மட்டும் வந்து 2 கிராம் 484 மில்லிகிராம்ஸ் இருந்தது. ஸ்டோன் வெயிட் மட்டும் ஒரு 128 மில்லிகிராம்ஸ் கிட்ட இருந்ததுங்க. ஸோ அந்த 128 மில்லிகிராம் ஸ்டோனுக்கு வந்து 325 rupees வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ஸ்கீமில் சேர்ந்திருந்த வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 2 கிராம் 316 மில்லிகிராம் சேர்ந்துருந்தது. ஸோ அந்த வந்து நெட் வெயிட்லேருந்து மைனஸ் பண்ணால் ஒரு 168 மில்லிகிராம்ஸ் வந்து நான் பே பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ இந்த 168 மில்லிகிராம்ஸுக்கு நான் வந்து எவ்வளோ ஃபுல் வேஸ்டேஜ் எவ்வளோ போடுறாங்களோ அது ஃபுல்லாகவே கொடுக்குற மாதிரி இருந்ததுங்க. பட் இந்த ஸ்டட்டு வந்து எவ்வளோ வேஸ்டேஜ் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தாங்கன்னா 23% வேஸ்டேஜ் சொல்லியிருந்தாங்க. நான் கடைக்கு போனதும் சிட் ஸ்கீம்னே சொல்லலைங்க, எனக்கு 2லேருந்து ஒரு 3 கிராமுக்குள்ளே வர மாதிரி ஒரு ஸ்டட்டு காமிங்க டெய்லி வேர் போடுற மாதிரின்னு சொல்லி தான் நான் பார்க்கவே செஞ்சேன். ஸோ நான் வந்து கேட்டேன், இதுக்கு வந்து பெஸ்ட் என்ன பண்ணுவீங்க, நான் ஓல்டு கோல்டெலாம் எதுவும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணல அப்படின்னதும், பொறுங்க மேம் நான் வந்து வேஸ்டேஜ் செக் பண்ணி உங்களுக்கு பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியும்னு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த ஸ்லிப் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்கங்க. அதில் வந்து வேஸ்டேஜ் எவ்வளோ மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா 22.2 22.2% வேஸ்டேஜ் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு சிட்டில் சேர்ந்ததுக்கு வந்து அப்போ நான் எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ பே பண்ணேன்னா 18 போக 4.2 கிட்ட நான் பே பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ 2.316 எனக்கு சேர்ந்து இந்த கிராமுக்கு வந்து 4.2% வேஸ்டேஜ் அப்படின்னு போட்டு அன்றைக்கி மார்க்கெட் ரேட்டு 13,900 அப்படின்னு சொல்லி நான் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா கிட்டத்தட்ட 1,273 வந்து நான் பே பண்ண வேண்டியது இருக்குது அன்றைக்கி. அதாவது நான் சேர்த்து வச்ச கிராமுக்கே வந்து வேஸ்டேஜுன்னு சொல்லி எக்ஸ்ட்ராவாக ஒரு 1,273 நான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அது போக நான் எக்ஸ்ட்ராவாக எடுத்த கிராம்ஸ் வந்து 168 மில்லிகிராம்ஸு. ஸோ அதுக்கு வந்து அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு 13,900 அப்படின்னு போடுறப்ப அது ஒரு 2,199 நான் கொடுக்கணும். இந்த 168 மில்லிகிராமுக்கு நான் 22% வேஸ்டேஜ் கொடுக்கணுங்க. ஸோ அதையும் அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு நம்ம கால்குலேட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 488 நான் கொடுக்க வேண்டியது இருக்குது. இது போக ஸ்டோன் சார்ஜ் ஒரு 352. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 4,312 அப்படின்னு வந்துருச்சு. இது போக நம்ம வந்து 30,000 ஆல்ரெடி கட்டியிருக்கோம், அதுக்கு GST சேர்ப்பாங்க. ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா வாங்கின கிராம்ஸு, அதுக்குரிய வேஸ்டேஜு, அதுக்குரிய ஸ்டோன் காஸ்ட் இதெல்லாம் சேர்த்து மொத்தமாக நான் வந்து 34,312 அதுக்கு வந்து 3% GST போடுறப்ப 35,341 அப்படின்னு வந்ததுங்க. ஸோ ஆல்ரெடி 30,000 நம்ம வந்து சிட்டில் பே பண்ணியிருக்கனால 5,341 நான் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி வந்தது. ஆக்சுவலாக இது எல்லாமே நான் வந்து சிட் ஸ்கீமுன்னு நான் சொல்லாமல் தான் அவங்கக்கிட்ட வேஸ்டேஜ் வந்து பார்கெயின் பண்ணிக்கிட்டே இருந்தேங்க. ஸோ அவங்க எனக்கு போட்டு காமிச்ச வேஸ்டேஜை போட்டு நான் வந்து என்னோடய சிட் ஸ்கீமுக்கு பெனிஃபிட்டு போக எவ்வளோ வருங்கிறத உங்களுக்கு நான் போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து மேனேஜரை கூப்பிட்டு கேட்டதும் அவங்க வந்து எனக்கு ஃபைனலைஸ் பண்ணி கொடுத்த வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா நியூ வேஸ்டேஜ் வந்து
20.53% வேஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ நான் வந்து சிட் ஸ்கீமுக்கு எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து நான் சேர்த்து வச்ச கிராம் 2.316க்கு ஒரு 1.53% நான் பே பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அது கிட்டத்தட்ட ரூ. 463 வருதுங்க. அது போக நம்ம வந்து ஆல்ரெடி 168 மில்லிகிராம்ஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கோம்ல, அந்த காஸ்ட்டு, ஸ்டோன் காஸ்ட்டு இதெல்லாம் சேர்க்குறப்ப ஒரு 3465 ப்ளஸ் அந்த ரூ. 30,000 ஆட் பண்ணி தான் ஜிஎஸ்டி போடுவாங்க. ஸோ இதெல்லாமே பார்த்து ஓவராலாக பார்த்தீங்க ஜிஎஸ்டி வந்து ஒரு ரூ. 1000 வருது. அதெல்லாம் சேர்க்குறப்ப ரூ. 34,469 அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சுங்க. பட் நீங்கள் இதில் ஒரு டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். 22.2%ங்கிறப்ப நான் கிட்டத்தட்ட ரூ. 1,273 வந்து நான் கொடுக்குற மாதிரி இருந்த வேஸ்டேஜ். அதுவே ஒரு 1.5% கம்மி பண்ணதும் பார்த்தீங்கன்னா ஒரு ரூ. 463 கிட்டத்தட்ட ரூ. 800 வந்து கம்மியாகுது. 1.5% வேஸ்டேஜ் குறைச்சதுக்கே நமக்கு வந்து ஒரு ₹800 வந்து கம்மியாகுது. ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பார்கெயின் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுடைய காசு நம்ம கையில் வந்து சேர்த்துக்கிட்டே வரலாங்க. நான் ஃபைனலாக எவ்வளோ பே பண்ண வேண்டியது இருந்திருக்கும்னா ரூ. 4,469 கிட்ட நான் பே பண்ணோம் அப்படின்ட்டு இருந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் தான் நான் உங்ககிட்ட சொன்னேன், நான் வந்து சிட் ஸ்கீம் போட்டிருக்கேன். ஸோ எனக்கு சிட் ஸ்கீமுக்கு 18% வரையும் வேஸ்டேஜ் கிடையாதுல்ல. ஸோ எனக்கு கண்டிப்பான முறையில் நீங்கள் வந்து சிட் ஸ்கீமுக்கு வர்ற மாதிரி 18%க்குள்ளே கொண்டு வந்து வேஸ்டேஜே இல்லாமல் பண்ணி கொடுங்க. நான் வந்து ஆல்ரெடி நியூவாக லாஸ்ட் மந்த் வந்து இங்கே தான் சிட் ஸ்கீம் ஜாயின் ஆகியிருக்கேன். இப்போ இந்த மந்த்தும் இப்போ இந்த க்ளோஸ் பண்ணுற அமௌண்ட்டுக்கு ஏற்றாப்புல இப்போ புது சிட் ஸ்கீமும் ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பான முறையில் எனக்கு வந்து நீங்கள் வேஸ்டேஜில் ஏதாவது டிஸ்கவுண்ட் பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ நான் என்றைக்கு போயிருந்தேன் பார்த்தீங்கன்னா, நான் வந்து டியூஸ்டே போயிருந்தேங்க. ஸோ செவ்வாய்க்கிழமை பொதுவாக கடைகளில் வந்து கோல்டு ஷாப்பில் வந்து ரொம்ப கூட்டம் இருக்காது. ஏன்னா செவ்வாய்க்கிழமை சில பேர் தங்கம் வாங்க மாட்றாங்க. அது ஏன்னு எனக்கு தெரியலை. பட் எனக்கு செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்த நாளுங்கிறனால நான் எப்போயுமே செவ்வாய்க்கிழமை ப்ரிஃபர் பண்ணுவேன். அதே மாதிரி ஆஃப்டர்நூன் டயத்தில் நான் போகிறப்ப பார்த்தீங்கன்னா கடையில் ரொம்ப ஆளே இருக்க மாட்டாங்க. ஸோ 1, 2 பேர் தான் இருப்பாங்க. நம்ம பார்கெயின் பண்ணாலும் நம்மளை சுற்றி ஆள் இல்லைங்கிறப்ப நம்ம வந்து ஈஸியாகவே பார்கெயின் பண்ண முடியும். அதுவே ஒரு சாட்டர்டே சண்டேஸ்லலாம் நீங்கள் போனீங்க அப்படின்னா பார்கெயின் பண்ணுறதே வந்து ஒரு பெரிய தலைவலியாக இருக்கும். அதுலேயும் நம்ம வாங்குகிற 1 கிராம் 2 கிராமுக்கெலாம் வந்து நம்மளை வந்து ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டாங்க. நான் வந்து நார்மலாக எல்லா கடைகளையும் தான் சொல்கிறேன். நான் ஜிஆர்டின்னு வந்து பொதுப்படையாக சொல்ல வரல. பட் எனக்கு வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இது வரைக்கும் ஜிஆர்டியில் ஓகே தாங்க. நம்ம போனோம்னா எடுத்து காமிக்கிறது, நம்ம கேட்குறத காமிக்கிறது அப்படின்னு இருக்குது. பட் சிட் ஸ்கீம்னு சொல்லாமல் நம்ம வந்து பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா அது ஒரு தனி மதிப்பு தாங்க. அது இந்த கடைன்னு இல்லை, எந்த கடையிலே போனாலும் நான் சிட்டு க்ளோஸ் பண்ண வந்திருக்கேன்னு சொல்லாமே நம்ம வந்து பொருள் பார்க்குறது தான் பெஸ்ட்டு. ஸோ லாஸ்ட்டாக வந்து ஃபைனல் வேஸ்டேஜாக எனக்கு எவ்வளோ போட்டாங்கன்னா 17.76%ன்னு போட்டாங்க. ஸோ 18%க்குள்ளே வந்தனால நான் சேவ் பண்ண அந்த 2.316 கிராமுக்கு வந்து எனக்கு வேஸ்டேஜே கிடையாதுங்க. அந்த எக்ஸ்ட்ரா எடுத்திருந்தால் 168 மில்லிகிராமுக்கு அன்னைக்கு மார்க்கெட் ரேட் படி ஒரு ₹2,199 கொடுக்க வேண்டியது இருந்தது. அதுக்கு வந்து 17.76% வேஸ்டேஜ் போடுறப்ப அதுக்கு ஒரு ₹391 கொடுக்க வேண்டியது இருந்தது. ஸ்டோன் வெயிட் ஒரு ₹352 இதெல்லாம் சேர்க்குறப்ப ₹2,942 அப்படின்னு வந்திருந்தது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த 30,000 ப்ளஸ் அந்த ₹2,942 இதுக்கு சேர்த்து தான் ஜிஎஸ்டி போடுவாங்க. ஸோ ஜிஎஸ்டி வந்து ஒரு ₹988 வந்திருந்ததுங்க. ஸோ ஓவராலாக வந்து அந்த ஸ்டட்டு வந்து ₹33,930 அப்படிங்கிற மாதிரி பில் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுதான் ஷாப்பில் எனக்கு போட்டு காமிச்ச கால்குலேஷனுங்க. ஸோ ஓவராலாக நான் வந்து ஜிஎஸ்டிலாம் சேர்த்தது போக 30,000 மைனஸ் பண்ணால் ₹3,917 கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ 3,900 அப்படின்னு சொல்லி ரவுண்ட் ஆஃப் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க சொன்ன வேஸ்டேஜுக்கும் இப்போ கடைசியாக பார்கெயின் பண்ணி நான் வாங்கின வேஸ்டேஜுக்கும் மேக்ஸிமம் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ₹1,410 வந்ததுங்க. ஸோ இந்த ₹1,410ங்கிறது வந்து ஒரு 2.5 கிராமுக்கு என்னால் வந்து எவ்வளோ குறைக்க முடியுமோ அதை குறைச்சி வாங்கிட்டு வந்தது தான். ஸோ நான் ₹1,410 அப்படிங்கிறது இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டில் 100 மில்லிகிராம் வந்து தாராளமாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணிடலாங்க. பெர் கிராமுக்கு ₹575 கிட்ட நான் சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி அவங்க கொடுக்குற டிஸ்கவுண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பெர் கிராமுக்கு ₹200 தான். பட்டு சிட் ஸ்கீமுக்கு அதுவும் அப்ளிகபிள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வேஸ்டேஜை கம்மி பண்ணி வாங்குகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு ப்ராஃபிட் தான். ஸோ பார்கெயின் பண்ண கூச்சமே படாதீங்க. உங்களை சுற்றி வந்து யார் பார்க்குறாங்க, ஐயோ அவங்க முன்னாடி அசிங்கமாயிருமே அப்படின்லாம் நினைக்கவே தேவையில்லை. அவங்கள எத்தனை நாள் நீங்கள் போய் நின்று பார்த்துட்டே இருக்க போகிறீங்க. அந்த மொமெண்ட்டில் அந்த பிளேஸில் ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் உங்களை சுற்றி இருக்கவங்க வந்து என்னம்னு நினச்சிட்டு போகிறாங்க. நமக்கு முக்கியம் நம்மளோட மணி தான். ஸோ நம்ம பார்கெயின் பண்ணுறதுக்கு நீங்கள் கூச்சமே படாதீங்க. அவங்கள வாழ்க்கையில் நீங்கள் திரும்ப பார்ப்பீங்களா பார்க்க மாட்டிங்களான்னு கூட தெரியாது. அந்த சேல்ஸ் பர்சனையோ அந்த மேனேஜரையோ
நம்மளை சுற்றி இருக்கிற ஒரு 4 பேரையும் நம்ம வந்து அடுத்த மொமெண்ட்டில் நம்ம வந்து எப்போ பார்ப்போம் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ நீங்கள் தாராளமாக வந்து எங்கே போனாலும் வேஸ்டேஜ் வந்து உங்களுக்கு ஓகே அப்படின்னா ஓகே. இல்லை எனக்கு இது வந்து ரொம்ப அதிகமாக தான் தெரியுது அப்படின்னா தாராளமாக நீங்கள் பார்கெயின் பண்ணுங்கள். இன்னும் மற்ற கடைகளில் நீங்கள் ஏதாவது ஃபோட்டோ கிளிப்பிங் ஏதாவது எடுத்து வச்சுருந்தீங்க, அங்கே இவ்வளோ தான் வேஸ்டேஜ் கொடுத்தாங்க அப்படின்னா அதை தாராளமாக அவங்ககிட்ட காமிங்க. அந்த கடைகள்லாம் அவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க, நீங்கள் தான் இவ்வளோ கூட சொல்கிறீங்க அப்படிங்கிறத நம்ம கேட்கலாம். கேட்குறதுனால தப்பே கிடையாதுங்க. நான் வந்து ஆல்ரெடி மதுரை பீமாவில் ஒரு தடவை வாங்கினப்ப இந்த மாதிரி பார்கெயின் பண்ணி கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 சவரன் வளையலுக்கு வந்து 20,000 கிட்ட வந்து பார்கெயின் பண்ணனால சேவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன். உங்களுக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னா நான் மேலே டேக் பண்ணுறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ பார்கெயின் பண்ணுறதுனால நம்மளோட காசை நம்ம வந்து சேமிக்கிறோம். ஸோ இதில் வந்து கூச்சப்பட தேவையில்லை. நிறைய பேர் சொல்கிறீங்க, நம்ம காசு நம்ம தான் சிட்டு போட்டு அவங்களுக்கு வந்து அவங்க கடையை நம்ம தான் வளர்த்தே விட்றோம், நம்மக்கிட்டே வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்களே, இது வந்து அன்ஃபேராக தானே இருக்குது, ஓவரால்ட்டே போய் நம்ம கெஞ்சிக்கிட்டே இருக்கணுமா, நம்ம காசுக்கு ஏன் நம்ம கெஞ்சணும் அப்படின்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. எல்லாமே ஓகே தான். ஸோ இப்போ நீங்கள்லாம் ஒரு சில கடைகள் இருக்குது, நான் வந்து சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. போனீங்களா அவங்க சொன்ன வேஸ்டேஜை கொடுத்து தான் வாங்கிட்டு வரணும். பட் அப்படிப்பட்ட கடைகளில் அவ்வளோ வேஸ்டேஜ் கொடுக்குற அளவுக்கு என்னோடய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இல்லை அப்படிங்கிறத நான் ஒத்துக்கணுங்க. அதே மாதிரி ஜிஆர்டியில் வந்து அமௌண்ட் பேஸ்டு ஸ்கீமும் இருக்குது, கிராம் பேஸ்டு ஸ்கீமும் இருக்குது. அதே மாதிரி இவங்களுக்கு நிறைய ஷோரூம்ஸ் இருக்குது. நமக்கு இங்கே பிடிக்கலைனாலும் வேறு ஷோரூம் போய் பார்க்கலாம். மெயினாக வந்து ரீவேல்யூஷன் அப்படின்னு பார்க்குறப்ப இவங்களோட கோல்டு வந்து எந்த ஷாப்பில் கொடுத்தாலும் ஒரு பெஸ்ட்டு ரீவேல்யூஷன் கிடைக்குது அப்படிங்கிறது என்னோடய கருத்தாக இருக்குங்க. பட் இப்போ உள்ள ட்ரெண்டில் ஹெச்யூஐடி ஹால்மார்க்கு இது இருந்தாலே ஓகே தான். உங்களுக்கு 916 அந்த சீல் எல்லாமே இருக்குது அப்படின்னாலே நமக்கு வந்து பெஸ்ட்டு ரீவேல்யூஷன் கிடைக்க தான் செய்யுது. நான் திரும்ப இப்போ அவங்கக்கிட்டே வந்து சிட் ஸ்கீம் சேர்ந்ததுக்கான ரீசன் வந்து இப்போ வந்து மார்க்கெட் ரேட் வந்து ரொம்ப ஃப்ளக்ஷுவேட் ஆகிட்டுருக்கு. நான் வாங்க போன அன்றைக்கி பார்த்திங்கன்னா 13,900, 2 நாள்லேயே 13,500க்கு வந்தது, திரும்ப வந்து 13,200க்கு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃப்ளக்ஷுவேஷன் இருக்குங்க. ஆல்ரெடி வந்து இப்போ ஜான்வரியிலேருந்து இந்த ஜூலை மந்த் வரையும் பார்த்தீங்க அப்படின்னா ரேட்டு வந்து 15,000 தாண்டி போச்சு, 16,000 தாண்டி போச்சு, திரும்ப 15க்கு வந்தது, 14,000க்கு வந்தது, 13,000 வந்தது, 12,000 கிட்ட கூட வந்தது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஃப்ளக்ஷுவேஷன் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இது வந்து கண்டிப்பான முறையில் நெக்ஸ்ட்டு மார்ச் வரைக்கும் இந்த ஃப்ளக்ஷுவேஷன் இருக்க தான் செய்யும். இதே ரேட்டுக்குள்ளே தான் வந்து மூவ் ஆகிட்டுருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ அதனால் நான் என்னோடய சிட் ஸ்கீம் வந்து அமௌண்ட் பேஸ்டாகவும் இருக்கட்டும், கிராம் பேஸ்டாகவும் இருக்கட்டும், எது பெஸ்ட்டு வருதோ அதை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுல தான் இருக்கேன். ஆல்மோஸ்ட் இன்னொரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 0% வேஸ்டேஜ் ஆஃபர் போடுறப்பெல்லாம் ஜிஆர்டியில் வந்து 1/2 கிராம் 1 கிராம் இந்த மாதிரி காயின்ஸ் வந்து கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கேங்க. ஒரு 4 to 5 கிராம்ஸ் கிட்ட இப்போ வரைக்கும் வந்து சேர்த்து வச்சுருக்கேன் நான். அதே மாதிரி அவங்களோட இன்ஸ்டா கோல்டும் வந்து நான் சேர்த்து வச்சுட்டு தான் வரேன். ஒரு இன்ஸ்டா கோல்டு வந்து நவம்பர் மந்த் முடியும், இன்னொரு இன்ஸ்டா கோல்டு வந்து நெக்ஸ்ட் இயர் அச்சய திதிக்கு தான் முடியும் எனக்கு. ஸோ இந்த இன்ஸ்டா கோல்டு நவம்பர் மந்த் முடிகிற இன்ஸ்டா கோல்டே நான் காயினாக தான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். ஸோ ஓவராலாக நான் வந்து ஒரு 3 சவரனில் ஒரு பொருள் பார்க்குறேன் அப்படின்னா நான் வந்து ஜென்ஸ் கடா தான் வந்து யோசிச்சிருக்கேன் ஹஸ்பண்டுக்காக. சப்போஸ் அவர் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டா நான் வந்து ஒரு பேர் ஆஃப் பேங்கிள் வந்து ஒரு 3 சவரனுக்குள்ளே எடுக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ மோஸ்ட்லி ஜிஆர்டியில் வந்து ஜென்ஸ் கடாக்கும் சரி அந்த பேங்கிளுக்கும் சரி நமக்கு வேஸ்டேஜ்னு பார்த்திங்கன்னா அரௌண்ட் அந்த 18%க்குள்ளே தாராளமாக வந்துடும். அதனால தான் வந்து திரும்பியும் நான் ஜிஆர்டிலே வந்து சிட் ஸ்கீம் போட்டதுக்கான காரணம். நீங்கள் வந்து ஒரு பெரிய பெரிய பிராண்டட் கடையை வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. நான் எந்த ப்ரொமோஷன் வீடியோவும் பண்ணலைங்க. இது என்னோட தனிப்பட்ட கருத்து. நான் வாங்கின பொருளை தான் உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஐ ஹோப் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த எல்லா கேள்விக்கும் நான் இந்த வீடியோவில் பதில் சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கடைக்கு போனால் கூச்சப்படாமல் பார்கெயின் பண்ணுங்கள். பார்கெயின் பண்ண நம்மளோட காசை வந்து நம்ம இன்னும் அதிகமாகவே சேமிக்க முடியும். ஐ ஹோப் வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க. வீடியோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் லெமன் சப்போர்ட்டை தொடர்ந்து எனக்கு கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது தேவைப்படுனா கண்டிப்பாக இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய். ஹாப்பி சேவிங்ஸ்.